ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இது வந்து நாளைக்கான மண்டே 15th ஏப்ரலோட மார்க்கெட் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று எஜுகேஷனல் பிளாக்ல ஒரு பிகினர்ஸுக்கான கைடும் என்னோட கோர்ஸ் பற்றின ஒரு ஜிஸ்ட்டும் எல்லாமே கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்துட்டு வீடியோ வந்துட்டு என் ஸ்லைடில் வைக்கிறேன், மறக்காமல் போய் பாருங்கள். வாங்க நாளைக்கான அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ், ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது வெர்ஜின் சிபிஆர். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இந்த இடம் வெர்ஜின் சிபிஆர் இருந்தது. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 48,863லேருந்து 48,945 வரைக்கும். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் அதை டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 48,863லேருந்து 48,945 வரைக்கும் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் சிபிஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது இந்த இடத்துல மார்க்கெட் கிட்ட. அதை வந்து ஒரு பிளாக் லைனில் கேப் பார்டர் மாதிரி மார்க் பண்ணிடுறேன். நான் கேப் பார்டர் எப்போவுமே பிளாக் லைனில் மார்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தாங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டோட ஹை எங்கே இருந்திருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை ஒரு எல்லோ லைனில் மார்க் பண்ணிடுறேன். எல்லோ லைன் இல்லை, ஆரஞ்ச் லைனில் வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹையை வந்து மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது ப்ரீவியஸ் டே லோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதையும் எல்லோ லைனில் மார்க் பண்ணிடலாம், ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 48,564 இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிடுவோம். 1 செகண்ட். 48,564. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து எப்போவுமே நான் க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு எல்லோ கலரில் மார்க் பண்ணுவேன். ஹை அண்ட் லோ ஆஃப் த லாஸ்ட் டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆரஞ்ச் கலரில் மார்க் பண்ணுவேன். ஏன்னா அந்த பிவர்ட்ஸ் அந்த கலர் தான் என்னோட லேப்பில் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், அதனால பண்ணுறேன். அது வந்து மேண்டேட்டரிக்காக உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில். ஸோ இது வந்து பிவிசி. ஸோ பிவிசி வந்துட்டு 48,564, 48,564. இது உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீழே வெர்ஜின்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வெர்ஜின் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. எந்த வெர்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த 48,576ஓட வெர்ஜின் வந்து பிரேக் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அதுக்கடுத்த வெர்ஜின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க வெர்ஜின் 48,400லேருந்து 1 செகண்ட். 48,400லேருந்து 230 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இந்த வெர்ஜின் இதையும் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து கிளியராக தெரியும். இந்த வெர்ஜின் வந்துட்டு 48,400லேருந்து 48,240 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இது போக லாஸ்ட் வீக்கோட லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டீங்க. ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர் வந்துட்டு. நான் வீக்லி லோன் சொல்கிறது போன வாரம் 8th ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் 15th வரைக்கும் போயிருக்கு இல்லைங்களா? அதில் லோவஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். நீங்கள் போய் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, 48,419. ஸோ அந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணிக்குவேன். அந்த பிவோட்டை நான் யூஸ் பண்ணுவேன். வீக்லி லோ அண்ட் ஹையும் யூஸ் பண்ணுவேன். நமக்கு இப்போ லோ தான் இருக்குது நம்மளோட நாளைக்கான அனாலிசிஸ் கிட்ட. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதை உங்களுக்கு வேணால் ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பண்ணி காட்டுறேன். வீக்கோட லோ. ஓகேங்களா? டவுட் எதுவும் இல்லைங்களா? 48,424 நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினாரியோஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஓப்பனிங் வச்சு பார்ப்போம். ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துட்டு 48,564 அந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் செல்லிங் நெகட்டிவ் மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகுது, அதாவது நீங்கள் இதே தான் பார்க்கணும். எம்ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டினியூ ஆகுது, செல்லிங் மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுங்கிற பட்சத்தில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் வந்துட்டு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா 48,420 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுதான் வெர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் லைன். ஸோ அந்த இடத்துல செல்லிங் எண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து எங்கே டிசைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இது நெகட்டிவ் ஆக போதா இல்லை இங்கேருந்து பையஸ் சஸ்டெயின் பண்ண போகிறாங்களான்றது நம்மளுக்கு டிசைட் ஆக போகுது. இது வந்து நான் சொல்கிறது செல்லிங் மொமெண்டம், அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செல்லிங் மொமெண்டம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எம் ப்ரைஸ் ஆக்ஷனில் சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பையர் ஹோல்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா மேபி இது வாலடைலாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் மேக்ஸிமம் டார்கெட் எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஹை வரைக்கும், முந்தானத்தோட ஹை 48,840 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆச்சுன்னா தான். பட் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த சைடில் நெகட்டிவ் மொமெண்டம் போகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. பட் நம்ம சொல்ல முடியாது எதுவுமே மார்க்கெட்டில். ஸோ இங்கே வந்துட்டு
இந்த இடத்துல டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷனும் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு ட்ரை குடுங்க 48,870 வரைக்கும். சப்போஸ் அது இல்லாம கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த லெவல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவல்ல கேப் அப் ஆகுதுன்னா, இந்த இடம் அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸா ஃபேஸ் ஆகும். ஏன்னா இது ஒரு வெர்ஜின் சிபிஆர் பிளஸ் அங்க ஒரு கேப் விட்டிருந்தது. அந்த இடம் ஒரு கேப் பார்டரா இருக்கு. அப்புறம் ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா, அ ஒன் செகண்ட் பிவட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். டுமாரோ பிவட்ஸா மாத்திக்கலாம். அ அப்புறம் அங்க வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா R1 இருக்கு. ஸோ இந்த இடத்துல இவ்ளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால, அகைன் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவிட்டிய ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் செல்லிங்க்கான பிரைஸ் ஆக்ஷன் பார்க்க வேண்டிய இடம். ஸோ இந்த இடத்துல நான் பையிங் ஆப் பண்ண மாட்டேன். ஸோ இந்த இடம் செல்லிங் பிரைஸ் ஆக்ஷனா இருக்க போற இடம். அதாவது கேப் அப் ஆயி 48,880 கிட்ட ஓப்பன் ஆனா, பட் நம்ம இந்த க்ளோசிங் பிரைஸ ஒட்டி செல்லிங் மொமெண்டம் வருதா, பையிங் மொமெண்டம் வருதான்னு கேர்ஃபுல்லா பார்த்துட்டு எது சஸ்டெயின் ஆகுதோ, அதுக்கு அதன் ஃபார்வர்ட்ல நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. அது இல்லாம வெரி பிக் கேப் டவுன் ஆயி உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லயே எடுத்தோனே இந்த S1 ப்ரீ ஹிஸ்டரில பிரேக் ஆகி இந்த 48, 248 டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இடத்துல எடுத்தோனே செல்லிங்க்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வெர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் லைன். கண்டிப்பா இது ஒரு வைட் வெர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் லைன் காட்டி இங்க சப்போர்ட் மாரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து பையர்ஸ் வந்து ஒரு ட்ரை குடுக்க தான் செய்வாங்க. க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பையிங்க்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட்டு நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ இத மறந்துறாதீங்க. ஸோ தெளிவா அனாலிசிஸ பாருங்க. நான் 4 டைப் ஆஃப் திங்ஸ் சொல்லியிருக்கேன். க்ளோசிங் பிரைஸ்ல பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது 2ல எந்த சைன்னு பார்த்து M1W1 சஸ்டெயின் ஆகறதுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. கேப் அப் ஆச்சு அப்டின்னா, ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட ஒரு செல்லிங் மொமெண்டம்க்கான சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அத தாண்டி கேப் டவுன் ஆச்சு. லாஸ்ட் லைன் ஆஃப் வெர்ஜின் சிபிஆர் கிட்ட போச்சு அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க எடுத்தோனே அங்க செல் பண்ணிடாதீங்க. ஏன்னா, S1 பிரேக் ஆயிடுச்சுன்ட்டு. ஏன்னா, அங்க வெர்ஜின் சிபிஆர் லாஸ்ட் லைன்ல பையர்ஸ் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட்க்கு இழுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அனாலிசிஸ். ஸோ புரியல அப்படின்னா, மறுபடியும் 2 டைம்ஸ் வந்துட்டு கேட்டு பாருங்க. லெவல்ஸ் எல்லாம் பாருங்க. நான் எத்தன லெவல்ஸ் குடுத்துருக்கேன். இதெல்லாம் நீட்டா ஒரு நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்க லேப்டாப்ல மார்னிங் 8:45க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே இவ்வளோதானே, இது கேட்டாவே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஒரு நம்பர் ஞாபகத்துல இருக்க மாரியே இன்னொரு நாள் இன்னொரு நம்பர் ஞாபகம் இருக்காது. ஸோ நாளைக்கு அந்த டைம்ல இந்த வீடியோ ஓட்டி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்து நோட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா பிராக்டிஸ் மட்டும் தான் உங்கள பெர்ஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு மெசேஜோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா ஏதாவது டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா, கீழ வந்து என்னோட அப்ஸ்டாக்ஸ் அண்ட் ஜெரோடா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து அக்கவுண்ட் வந்து குடுக்குறேன் என்னோட லிங்க். நான் பெர்சனலா ஜெரோடா அண்ட் அப்ஸ்டாக்ஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ அதோட லிங்க்ஸ் குடுக்குறேன். வேணுங்கிறவங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா, என்னோட மெயில் ஐடி சிவாலி ட்ரேடர்ஸ் கீழ குடுத்துருக்கேன். அதுக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.